கவிஞர் கண்ணதாசனின் சிறுகதை 1977ஆம் ஆண்டு வெளிவந்தது. அது ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம். ஆனால் அது ஒன்றும் திருவிழா ஊர்வலம் அல்ல. வெள்ளைக்காரன் செய்த வேலை. தேசப் பிரிவினையின் கொடுமை. கிழக்கு வங்காளத்திலிருந்தே அகதிகள் வருகை. மேலாடை கிழிக்கப்பட்ட நிலையில் சிலர். ஓராடையில் உடம்பை மறைத்தபடி, அதிலும் இரத்தக்கரியோடு சிலர். கற்பை இழந்தும் உயிரை கையிலே பிடித்து கொண்டு கைக்கு அடக்கமான பாத்திரங்களோடு கால்நடையாகவே இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் அதோ அந்த சாலையின் ஓரத்தில் ஓர் 80 வயது மூதாட்டி, தலையிலே ஒரு கூடை, கையிலே ஒரு மூடி போட்ட கூடை, தோளிலே ஒரு துணி மூட்டை. வயதான பிறகும் வறுமையோ கஷ்டமோ வந்து உழைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அதைவிட வேறு கொடுமை கிடையாது. அந்த மூதாட்டியின் அருகே 18 வயது இளம்பெண், பெயர் ஆசா. எவ்வளவு தூரத்திலிருந்து பார்த்தாலும் சந்திரனை பார்ப்பது போல் இருக்கும் அவள் அழகு. வங்காள பாணியின் ஆடை உடுத்தினால் இந்தியாவில் எந்த இனத்து ஆடவனும் திருமணத்திற்கு முந்துவான். அவள் இப்போது உடுத்தியிருந்த ஆடை எப்படி இருந்தது என்பதை அறிய முடியாமல் அவள் போர்த்தியிருந்த ஆடை தடுத்தது. அந்த போர்வையை விலக்கி கொண்டு பார்க்க முடியுமானால் அந்த உடம்பு ஒரு கதையையே சொல்லிவிடும். மார்பக ஆடை கிழிக்கப்பட்டு மார்பகத்தின் மீதே நாசக்குறிகளும் இரத்த காயங்களும் இருந்தன. ஒரு வேங்கை மட்டுமே கடித்த உடம்பாக அது இல்லை. 7-8 வேங்கைகள் பசியெடுத்து விழுந்தது போல் தோன்றின. ஆம், டாக்கா நகரத்து தெருக்களிலே வானழகத்து மாது போல் வலம் வந்து கொண்டிருந்த ஆசா பலவந்தமாக கெடுக்கப்பட்டாள். அவளது தந்தை ஜோதிகுமார் பானர்ஜி டாக்காவில் பிரபலமான மூக்கு கண்ணாடி வியாபாரி, நேர்மையான வியாபாரி என்று பெயர் பெற்றவர். ஆசாவின் தாய் சுசித்ராவே கூட பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருப்பாள். தாயும் மகளும் பக்கம் பக்கமாக நின்றால் யார் தாய் யார் மகள் என்று தெரியாது. சில உடம்புகளும் உள்ளங்களும் எவ்வளவு வயதானாலும் வாலிபத்தை இழப்பதில்லை. சுசித்ராவுக்கு திருமணம் முன்னம் 3வது ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்து போய்விட்டது. 2வது பிறந்ததுதான் ஆசா. அதற்கு பிறகு குழந்தையே பிறக்கவில்லை. பெண்ணின் தலையெழுத்து அவளது அழகில் இருக்கிறது என்பார்கள். ஆசா பிறந்த போதும் வளர்ந்த போதும் அவளது விதி இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று சுசித்ராவோ பானர்ஜியோ எண்ணியதில்லை. பிரிவினைக்கு பிறகு ஏற்பட்ட இனக்கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பலரிடையே பானர்ஜியின் குடும்பம் முக்கியமானது. பானர்ஜியை தூணில் கட்டி வைத்து அவர் கண்ணெதிரிலேயே தாயையும் மகளையும் கற்பழித்தார்கள் சில முரடர்கள். கணவனோடு முதலிரவு என்றாலே அந்த வேதனைக்கு கொஞ்சம் பயப்படும் இளம்பெண்கள் கண்ணி கழியாத நிலையிலேயே 2-3 பேரால் கேட்கப்பட்டதால் எந்த நிலையில் இருப்பால் சுமித்ராவும் பானர்ஜியும் கலவரத்தில் கொல்லப்பட்டார்கள். வயது முதிர்ந்த பாட்டியோடும் வழிந்தோடும் கண்ணீரோடும் அகதிகள் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டாள் ஆசா. அழகான மாடப்புறா ஒன்று சிறகு முறிக்க போடப்பட்டது. தள்ளாடி தள்ளாடி அவள் நடந்து வந்தாள். அவளே அவ்வளவு தள்ளாடினால் வயது முதிர்ந்த பாட்டியின் நிலை என்ன? வழியில் எங்கேதும் சாப்பாடு கிடைக்கவில்லை. கூடையில் வைத்திருந்த காய்ந்து போன ரொட்டி துண்டை அவ்வப்போது எடுத்து கடுத்தவாறே பாட்டி உயிரை சுமந்து வந்தாள். அது கூட இல்லாமல் நடந்து வந்தாள் ஆசா. கல்கத்தா எல்லையை அவர்கள் கால் மிதித்த போதுதான் உயிர் காப்பாற்றப்பட்டு விட்டது என்று உணர்வே அவர்களுக்கு வந்தது. பெருகி வந்த அகதிகளின் வெள்ளத்தினால் கல்கத்தா நகரமும் அப்போது திக்குமுக்காடி. உணவு கிடைக்கவில்லை. சாலைகளில் கூட படுத்துறங்க இடம் கிடைக்கவில்லை. எதிலுமே அதிகமாக பாதிக்கப்படும் கல்கத்தா நகரம் இதிலும் பெருமளவு பாதிக்கப்பட்டது. ஆயிரம்தான் தங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் அவமானத்தோடும் துயரத்தோடும் வந்துவிட்ட தங்கள் சகோதர சகோதரிகளுக்கு கல்கத்தா நகரம் கருணை காட்டிற்று. கையிலே பணம் இருந்தால் காப்பாற்றலாம், இல்லாத போது கண்ணீர் சிந்துவதுதானே கடைசி பட்ச ஆசை. கல்கத்தா தொழிலாளிகள் தங்களிடம் எவ்வளவு உடைமைகள் இருந்தனவோ அவ்வளவையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். வங்காளத்து இரவு பகல் தூக்கமில்லாமல் அகதிகளை பராமரிப்பதற்காக அலைந்தார். அதோடு அவர் கல்கத்தா பணக்காரர்களுக்கு ஒரு வேண்டுகோளும் விடுத்தார். உங்களால் எவ்வளவு பேருக்கு உங்கள் வீட்டில் இடம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பேருக்கு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். வேறு எந்த இனத்தவரையும் விட வங்காளிகளுக்கு இன உணர்வு அதிகம். ஒவ்வொருவரும் 10 பேர் 8 பேர் என்று தங்கள் வீடுகளில் வைத்து கொள்ள முன்வந்தார்கள். உடல் நோயுற்றவர்களுக்கும் கற்பழிக்கப்பட்ட பெண்களுக்கும் அதில் முதலிடம் தரப்பட்டது. அந்த பணக்காரர்களில் அந்திப்பகல் பாராமல் அகதிகளுக்காக அலைந்தவர் ஒரு டாக்டர். அவர் பெயர் R.V. பாசு. கூட்டமாக வந்த அகதிகளை அவர் பார்வையிட்டு கொண்டு வந்தபோது
ஆஷாவின் பாட்டியின் மீதுதான் அவருக்கு முதல் அனுதாபம் பிறந்தது. இந்த வயதில் இவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கும்படி மகாகாளி செய்துவிட்டாளே என்று கண் கலங்கினார் அவர். மற்ற வீடுகளுக்கு போனால் இந்த மூதாட்டையும் உழைத்துதான் சாப்பிட வேண்டியிருக்கும். ஆகவே நம் வீட்டுக்கு அழைத்து போவோம் என்று அவர் முடிவு காட்டினார். சாலையின் ஓரத்தில் காரை நிறுத்தி அவளை விசாரித்து கொண்டிருந்த போது ஆஷா அருகில் இல்லை. சற்று தூரத்தில் சுவரில் சாய்ந்து கிடந்த தன் பேத்தியை டாக்டருக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் என்று அவர் அழைத்ததும் ஏதோ காளிதேவியே தூதனுடன் இருப்பது போல் தோன்றியது. கையில் கொண்டு வந்திருந்த சாமான்களை எடுத்துக்கொண்டு அவரது காரில் ஏறிவிட்டார்கள் அவர்கள். அவர்கள் கூட வந்தவர்கள் அதை அசூதியோடு பார்க்கவில்லை, ஆனந்த கண்ணீரோடு பார்த்தார்கள். ஆஷாவும் பாட்டியும் ஒரு வீட்டுக்கு குடிபோதே அவர்கள் அன்போடு கவனித்து வழியனுப்பினார்கள். டாக்டர் பாசுவின் இல்லமும் ஒதுக்குப்புறமாகத்தான் இருந்தது. டம்டம் பகுதியை எட்டிய வளர்ச்சி பகுதி அது. அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தபோது தன் தாய் தந்தையர் உயிரோடு இருப்பது போன்ற பிரமை எழுந்தது. கிட்டத்தட்ட ஆஷாவிற்கு டாக்காவிலிருந்து அவர்களது வீடு போலவே அந்த வீடும் இருந்தது. டாக்டர் பாசு கூட்டத்தோடு கூட்டமாக அவர்களுக்கு குடியிருக்க சொல்லவில்லை. மாலையின் கீழ் கட்டில் ஒரு வசதியான அறையிலேயே அவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாள். அதற்கொரு வராந்தாவும் இருந்தது. நல்ல வேளை, அறையில் தங்கிக் கொள்ளலாம், வராந்தாவில் சமைத்து கொள்ளலாம். 200 ரூபாய் பணமும் கையில் கொடுத்தார் பாசு. பானி மஜும்தார் டாக்டர் பாசு வீட்டில் ஒரு நாணயமான வேலையாள். டாக்டர் பாசு கல்யாணமாகி மனைவியை இழந்தவர். குழந்தை குட்டிகள் கிடையாது. ஆகவே வீட்டு சாவியிலிருந்து பெட்டி சாவி உட்பட பானே மஜும்தாரின் கையிலே தான் இருக்கும். மஜும்தார் யாரையும் விரட்டுவதில்லை. அப்படி ஒரு வேலைக்காரன் அமைந்ததனால் தானோ என்னவோ டாக்டர் பாசு 2வது விவாகமே செய்து கொள்ளவில்லை. தலைவர் திருமணம் செய்து கொள்ளாததால் அவர் சகாக்கள் சிலரும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தது போலவே முதலாளிக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் மஜும்தாரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. வந்த 2-3 நாட்களுக்குள்ளேயே அந்த வீட்டின் நிலைமையை உணர்ந்து கொண்டு விட்டாள் ஆஷா. ஓடி ஓடி வேலை செய்வது, கடைத்தெருவுக்கு போய் காய்கறி கோழி வாங்கி வருவது, தானே சமையல் செய்வது என தன் திறமையை காட்டத் தொடங்கினார். ஆஷா வந்த பிறகு சாப்பாடு நன்றாக இருப்பதாக பாசு சுவைத்து சாப்பிட ஆரம்பித்தார். தெரியுமா ஆஷா, உன் சமையல் எஜமானுக்கு ரொம்ப பிடித்து விட்டது என்றான் மஜும்தார். 12 வயதிலிருந்தே எங்கள் வீட்டில் நான் தான் சமைப்பேன். வீட்டு வேலை பார்ப்பதற்காக என் அம்மா என் படிப்பை கூட கெடுத்து விட்டாள் என்று நாணிக்கோணியபடி சொன்னாள் ஆஷா. சரி சரி, எஜமானுக்கு சேவை செய்வது மகாகாளிக்கு பூஜை செய்வது போல இனிமேல் நீதான் அவரை கவனிக்க வேண்டும் என்றான் மஜும்தார். அதைவிட சந்தோஷம் வேறு எனக்கு என்ன இருக்கிறது? துள்ளி குதித்தாள் ஆஷா. ஆஷாவின் அழகிலே அப்படியொன்றும் பாசு மயங்கி விடவில்லை. அந்த கட்டிடத்தை அவர் தாண்டி வெகு நாட்களாகிவிட்டது. ஆனாலும் தனிமையின் நொடிய துயரம், இனம் தெரியாத துயரமா அவருக்குள் இருந்தது. அதுவும் இரவு நேரம் மட்டும்தான் அவருக்கு புரிய. மற்ற நேரங்களில் அகதிகள், நோயாளிகள், கவனம் என்று கவனத்தை மாற்றிக்கொண்டு விடுவார். இப்போதெல்லாம் அவரது படுக்கை தட்டி போடுவது, ஆடைகளை மடித்து போடுவது எல்லாம் ஆசாதான். அவள் வேடிக்கையாகவே செய்தாலும் அதற்கு ஒரு உள்நோக்கம் இல்லை. அப்படி ஒரு உள்நோக்கம் இருப்பதாக டாக்டர் பாசு நினைக்கவில்லை. வெகுளித்தனமான பெண் என்றே அவர் கருதினார். ஆஷா அவ்வளவு பழகியும் டாக்டர் பாசுவின் மனதில் தப்பான நினைவுகள் எழவில்லை. நன்கு பக்குவப்பட்ட மனம் அவளுக்கு சீக்கிரம் கரைந்து விட்டது. ஆனால் நாளாக நாளாக டாக்டர் பாசுவுக்கு தானும் மனிதன்தான் என்பது புரிய தொடங்கியது. எவ்வளவோ மாற்று முயற்சிகள் செய்தும் ஆஷா அவர் மனதில் இடம் பெறுவதை அவரால் தடுக்க முடியவில்லை. இரவு நேரங்களில் மருத்துவ புத்தகம் படிப்பதற்கு பதிலாக அவர் சில நாவல்களை படிக்க ஆரம்பித்தார். இதில் வேடிக்கை என்னவென்றால், புத்தகங்களை எடுத்து வைப்பதே ஆசாதான். தினசரி அவர் கேட்கும் புத்தகங்களும் பின்னாலே கேட்கும் புத்தகங்களும் சம்பந்தமே இல்லையே என்று கூட ஆஷா நினைப்பாள். அவர் எதை படித்தால் என்ன என்று விட்டு விட்டாள். நாளாக நாளாக சமையலுக்கு கூட பட்டியல் கொடுக்க ஆரம்பித்தார் பாசு. ஒரு கட்டத்தில் அவர் அவளிடம் முழுக்க ஐக்கியமாக்கி வரவே ஆகிவிட்டார். பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் பக்கத்தில் என்பார்களே, அப்படித்தான் ஆகிவிட்டது கதை. கல்கத்தாவில் காளி பூஜை தொடங்கிற்று. மஜும்தார் மெதுவாக வந்து எஜமானிடம் தலையை சொரிந்து கொண்டு நின்றான். வேண்டிய பணத்தை எடுத்துக்கொள்ளேன் என்றார் பாசு. அதில்லை எஜமான், நானும் ஆஷாவும் காளி பூஜைக்கு போகிறோம் என்றான் மஜும்தார். ஓ, போய் வாருங்களேன் என்று அனுப்பி வைத்தார் பாசு.
அப்போது கூட அவர் மனதில் எந்த விதமான சலனமும் தோன்றவில்லை. நாமும் கூட போயிருக்கலாமே என்ற எண்ணம் தலை தூக்கி அமுக்கிவிட்டது. இரவு டாக்டர் பாசு தூங்கவில்லை. சுமார் 1 மணிக்கு மஜும்தார் வந்து கதவு திறப்பது போல அவருக்கு தோன்றிற்று. அதில் ஏன் அவர் அக்கறை செலுத்த வேண்டும்? ஏனோ அவருக்கு அப்படி தோன்றிற்று. பெரிய மனிதர்கள் சில நேரங்களில் சிறிய நினைவுகளுக்கு அடிமையாகி விடுவார்கள். தாங்கள் பெரிய மனிதர் என்ற நினைப்பை திரும்ப வரவைத்துக் கொள்ள வெகு நேரம் பிடிக்கும். சூழ்நிலைகள் முழுக்க மாறினால் ஒழிய அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் வாபஸாக மாட்டார்கள். அன்றிரவும் பாசு அப்படித்தான் இருந்தார். ஆனால் அந்த ஊசலாட்டத்திற்கு அதிக வயதாகி விடவில்லை. என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்று தெரியாத டாக்டர் பாசு ஆஷாவிற்கு ஒரு கடிதத்தை எழுதி அதிகாலை 4 மணிக்கெல்லாம் பூனை போல் எழுந்து நடந்து அவள் வைத்திருந்த கூடைக்குள் போட்டுவிட்டார். மறுநாள் காலையில் மறுபடியும் தலையை சொரிந்து நின்றான் மஜும்தார். எப்போதும் வேண்டியதை எடுத்துக்கொண்டேன் என்றுதான் அவர் சொன்னார். அதற்கில்லை எஜமான், 7 நாள் லீவு வேண்டும் என்றான் அவன். 7 நாளா, எதற்கு என்று அவர் சந்தோஷமாக கேட்டார். தயங்கி பதில் சொல்ல முடியாத ஊமையாக நின்ற அவன் திரும்பி ஜாடை காட்டினார். ஆஷா திடீரென்று ஓடி வந்து பாசுவின் காலில் விழுந்தாள். பாசுவுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் வேலைக்காரன் முன்னால் அவர் விரும்பவில்லை. அவர்களை ஆசீர்வதித்தார். நெஞ்சுக்குள்ளே அந்த கூடை, அந்த கடிதம் என்று 2 சந்தேகங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தன. ஆனால் அதை திரும்ப எடுக்க அவர் முயற்சிப்பதற்குள் அவர்கள் கூடையோடு காளி கோவிலுக்கு சென்று விட்டார்கள். காளி சந்நிதியில் திருமணம் முடிந்து குங்குமம் விட்டுக்கொண்டு மஜும்தாரின் வீட்டுக்கு திரும்பினாள் ஆஷா. இனிமேல் கூடையெல்லாம் எதற்கு, தூக்கி எறி என்றபடி கூடையை தூக்கி போட்டான் மஜும்தார். தான் பத்திரமாக சுமந்து வந்த கூடை அல்லவா, அதை பத்திரமாக எடுத்து திறந்தாள் ஆஷா. மேலாக ஒரு கடிதம் இருந்தது. ஆஷா திகைப்போடு படித்து பார்த்தாள். திகைப்பு ஆச்சரியமாயிற்று. ஓடிப்போய் அப்படியே மஜும்தாரிடம் காட்டினாள். கடிதத்தை படிக்க மஜும்தாரின் தலை சுற்றியது. மயக்கமுற்று விழுந்தான். சரியாக 7 நாட்கள் ஆகிவிட்டன. மஜும்தார் விடைபெற்று போய் அவளில்லாமல் வீடு எப்படியோ ஆகிவிட்டது. நானே போய் அழைத்து வருகிறேன் என்று நண்பனிடம் சொன்ன டாக்டர் பாசு காரை எடுத்துக்கொண்டு மஜும்தார் வீட்டுக்கு சென்றார். கடிதத்தை பற்றிய பயத்துடனே காரை நிறுத்தினார். ஆனால் அங்கே வீடு ரணகலமாக்கி கொண்டிருந்தது. போலீசார் ஆஷாவை கைது செய்து கொண்டிருந்தார்கள். ஏன், என்ன என்று உள்ளே நுழைந்தார் பாசு. இறந்து போன கணவனின் சடலத்தை 7 நாட்கள் உள்ளேயே வைத்திருந்து இந்த பெண்மணி பூஜை செய்திருக்கிறாள். அந்த நாற்றம் எடுத்த பிறகுதான் தெரிய வந்தது. ஆகவே இவளை கைது செய்கிறோம் என்றார்கள் போலீசார். போலீசாருக்கு டாக்டர் பாசுவிடம் மரியாதையிடம் பக்தியிடம் உண்டு. உடனே டாக்டர் பாசு பிணத்தை சோதிப்பது போல் சோதித்துவிட்டு, யார் சொன்னது இது நோயின் நாற்றம், நேற்றிரவு தான் இறந்திருக்கிறான் என்றாள். போலீசார் உடனே சல்யூட் அடித்துவிட்டு வெளியேறினார்கள். கண்ணீரோடு மஜும்தாரின் சடலத்தை நெருங்கிய பாசு அந்த சடலத்தின் கைகளில் இருந்த ஒரு கடிதத்தை பிடுங்க முயன்றான். கஷ்டப்பட்டு அந்த பறித்தபோது அவர் காலடியில் விழுந்தது கடிதம் மட்டுமல்ல, ஆஷாவும் கூடத்தான். இது 1951ஆம் ஆண்டு மே மாதம் கல்கத்தாவில் ரத்ன தீபம் படத்திற்கு கதை எழுதி கொண்டிருந்த போது நான் கேள்விப்பட்ட ஒரு செய்திதான் அடுப்பையில் எழுந்தது. இது கண்ணதாசன்.